விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை சொல்கிறாங்க. அது என்ன? அது அதனுடைய மகத்துவம் என்ன? முதல்ல அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன மேம்? விஷ்ணுவை வணங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுவாங்க? சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்க நேரத்தில் சொர்க்கம் வேணும்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வணங்கலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒரு வருடத்தில் நமக்கு 12 தமிழ் மாதம் இருக்குது. அதில் முக்கியமான 4 தமிழ் மாதத்தில் வரக்கூடிய நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதுலேயும் இப்போ எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் வரக்கூடிய 1ஆம் தேதி, தமிழ் மாதம் மாசி 1ஆம் தேதி அன்று தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரகசியமாக வழிபட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 வருடமாக தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எல்லாருமே நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் போயிட்டு கொடி மரத்திலிருந்து கருவறை 27 முறை வலம் வரணும். வலம் வந்துட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு சங்கல்பம் நீங்கள் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறும்ன்றது உண்மை. இந்த மாதிரி போன வருடம் பிப்ரவரி மாதம் நான் சொல்லி நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கமெண்ட்ஸாவது கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் போய் பண்ணோம், எங்களுக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு அப்படின்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்மளுடைய தரித்திர நிலை நீங்கும். வருமானம், தடைப்பட்ட வருமானம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நாளாக தடை தாமதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இடையூறு இருந்தாலும் நீங்கள் இந்த வழிபாட்டு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது நல்லபடியாகவே நடந்து முடியும்.